அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல தான் உங்கள சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மழை காலத்தால இது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் போட்டிருக்கிறேன். சின்ன சின்ன ஏற்பாடுகள் செஞ்சது. இப்போ மழை காலத்தால இந்த காஃபி இது சுக்கு காஃபி, சுக்கு மல்லி காப்பி பொடி. இப்போ இந்த காப்பியை கொடுத்து பாருங்க, யாராவது வீட்டுக்கு வந்து அவங்க உண்மையிலே காப்பின்னு நினச்சி தான் குடிப்பாங்க. நல்ல மனகட நல்லா காப்பி நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இது காப்பி அல்ல. காப்பி கோப்பி அந்த கோப்பி வித ஒரு துளி கூட இதில் சேர்த்தில்ல. முக்கியமாக இதில் என்னென்ன சேர்த்துன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தாரு, நீங்கள் பார்த்து அதே போல் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மழை காலத்தில் தடுமல் இருமல் அப்படி உள்ளவங்களுக்கு இந்த செஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க வீட்டில். உண்மையிலே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு கூடுதலாக சுக்கு, மல்லி விதை அதுதான் தேவைப்படுது. சுக்குவை விட கொஞ்சம் மல்லி வந்து கூடுதலாக எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஒரு அரைமான சட்டியில் வந்து சட்டி சூடாயிடும். அதில் வந்து மல்லி விதையை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். தீஞ்சிடாமல் கருகிடாமல் அப்படி வறுத்தெடுக்கணும். அதோட 2, 3 ஏலக்காய், அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துனேன். அடுத்தது வந்து இதோட ஒரு 2, 3 கிராம்பு, அடுத்தது வந்து சின்ன பட்டை துண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா என்னப்படி கலர் மாறி வரும் வரைக்கும் இதை வறுத்தெடுத்துக்கணும். ஃப்ளேமை வந்து நெருப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சு நல்லா கருகிராமல் இன்னபடி வறுத்து எடுத்துக்கணும். இது கருகி வராமல் வறுக்கிறதுக்கு இந்த கலர் வரிசையில் இறக்கிக்கணும். இது வறுவட்டு வரிசையில் நல்ல ஒரு மனம். நாங்கள் எப்படி வீட்டில் கோப்பி நாங்கள் வறுத்து அரைச்செடுக்கோமோ அதுபோல் ஒரு மனம் கொண்டு வரும். இப்போ இந்த டைமில் நாங்கள் இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிட வேண்டியது தான். ஆறுன பிறகு அதே சட்டியில் வந்து நாங்கள் சுக்குன்னா இந்த இஞ்சி காஞ்சது. இது உங்களுக்கு ஸ்டோர் கடைகளில் மளிகை சாமான் வாங்க கடையிலையும் வாங்கிடலாம். இந்த இஞ்சியை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கணும். நீங்கள் இங்கே வந்து இந்த சுக்கை வந்து நல்லா சின்னதாக பீஸ் போட்டு வறுத்தெடுத்துங்க. அப்போ டக்குன்னு அது வறுபட்டு வரும். இப்போ இதெல்லாம் வறுத்த பிறகு அதை அப்படியே நான் வந்து ஆறின பிறகு மிக்சியில் வந்து அந்த சின்ன கப்பில் போட்டு தான் நான் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்படி நாங்கள் அரைக்கிற டைம் துண்டு துண்டாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நாங்கள் எப்படி கோப்பி வறுத்து அரைக்கோ அதுபோல் தான் இதையும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா பவுடர் ஆகி வந்துட்டுது. இப்போ இதை வந்து நான் ஒரு வடியால் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இப்படி துணி கட்டி ஒரு பவுலில் இப்படி துணி கட்டி அப்படியே மறைச்சி எடுத்துக்கலும். நான் பார்த்தேன் இது வேலை கொஞ்சம் நேரம் எடுக்குது, அப்போ டக்குன்னு செய்யணும்ட்டு திரும்ப ஒரு வடியால் நான் இதை வந்து அரைச்சி எடுத்துனேன். எப்படி அரைச்சாலும் அந்த பவுடர் ஆகித்தான் வரும். எல்லாத்தையும் மறிச்சு எடுத்த பிறகு நான் வந்து ஒரு ஸ்பூனால் எல்லாம் கலந்துட்டுருந்தேன். அப்போ அந்த எல்லாம் கலந்துட்டோன்னா தான் நல்லா அப்படித்தான் இந்த காப்பி வந்து மேலுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குது மறித்த பிறகு. இப்போ இதை வந்து நான் ஒரு சின்ன பொட்டில் போட்டுருந்தேன், 2 பொட்டில் மாதிரி. உங்களுக்கு பெரிய பொட்டில்னா ஒன்றுலேயே போட்டுக்கலாம். இது உங்களுக்கு எத்தனை மாதம் ஆயினாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலுமேண்டா ஒன்றும் ஆகாது, பழுதடையாகாது. ஏன்னா நாங்கள் வறுத்து ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சது. அதனால் இப்போ உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு டீகளோடையும் இது கலந்து குடிக்கலாம். அப்படி சளி வருத்தம் இல்லைவங்களுக்கு டீயோட கொடுத்து பாருங்கள். அவங்க வந்து இது வந்து டீ காஃபி மாதிரி இருக்குது, டேஸ்ட் இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் நாளாக வச்சு இதை டீயோட தான் கலந்து கொடுக்குறேன் பிள்ளைகளுக்கு. இப்போ அதோட வந்து எங்களோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அதையும் அரைச்சி வச்சுக்க போகிறேன். இப்போ பூண்டு எப்போதுமே கிடைக்கும், ஆனால் இஞ்சி எப்போதும் கிடைச்சாது. ஏன்னா சில டைமுக்கு இஞ்சி எவ்வளோ தேடினாலும் கிடைச்சாது. சில டைமுக்கு எக்ஸ்பென்சிவ், விலையும் கூடவா இருக்கும். இப்போ அன்றைய நாள் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் அளந்து எடுத்துட்டேன். இந்த அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அது மாதிரி பார்த்து செஞ்சு உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சு வச்சுக்கலாம். டக்குன்னு எடுத்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு உரிச்சிண்டு அரைச்சிண்டு இருக்க தேவையே இல்லை. இந்த பேஸ்ட்டை நீங்கள் செஞ்சு வச்சுருந்தா. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த உரிச்சு எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு ஈவினிங் டைம் அசர் டைம் தொழுகை வரும், நீங்கள் படுக்கிறவங்க தூங்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு இதை செஞ்சு வச்சுக்கணும். நான் பார்த்தேன் பூண்டெல்லாம் முறிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்போ நான் நின்று முறிக்கிற டைம் செய்யலாம். இப்போ நான் அதை இருந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து எல்லாம் முறித்து எடுத்து வச்சுட்டேன். இன்னபடி க்ளீன் பண்ணி இந்த வேலை போகிற பெண்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலே போதும். டக்குன்னு எடுத்து அவங்களுக்கு இந்த நான்வெஜ் இது வேணும்னாலும் அவங்களுக்கு தாளித்து செஞ்சு எடுத்துக்கலாம். அதோட சின்ன பிள்ளைகளோட உள்ளவங்களுக்கும் அவங்க தூங்கின டைமுக்கும் இதை நீங்கள் செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போடா எப்படியோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நான் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எப்படி அரைக்கிறேன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன கப் எடுத்துக்கோங்க. சின்ன சரி பெரியது சரி, அதை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கணும். ஒரு துளி கூட ஈரம் இருக்கப்படாது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதோடய நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். சேர்த்த போகிற இதுக்கு வந்து நான் ஆயில் தான் ஃபார்ம் ஆயில் தான் ஊற்றினேன். ஃபார்ம் ஆயில் ஊற்றி இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா மை போல் நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கணும்.
இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் இதை பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் மிக்சியில் போட்டு ஒரு துண்டு துண்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டுக்கு விட்டு விட்டு அரைச்சா இன்னும் இப்படி துண்டு துண்டு அரைப்பட்டு வரும். திரும்ப நாங்கள் இன்னும் கொஞ்சம் மொயின் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ என்னுடைய இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி. இப்போ இதை வந்து நான் ஒரு கண்ணாடி பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி அதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். அந்த பாட்டில் வந்து ஒரு துளி கூட ஈரம் இருக்கப்படாது. இப்போ இதில் வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நான் போட்டு இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுருந்தேன். இது வந்து ஒரு 6-7 மாதம் ஆகினாலும் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு வேண்டிய டைம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வீட்டில் வந்து மசாலா பவுடர்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மசாலாண்டா மல்லித்தூள், மல்லித்தூள் சரக்குத்தூள், ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், அதோட வந்து மிளகாய்த்தூள், கட்டர்த்தூள், சீரகம், இது மிளகுத்தூள், அடுத்து வந்து குழம்பு மிளகாய்த்தூள். இது எல்லாமே நான் வீட்டில் தான் ரெடி பண்ணி எடுத்துக்குவேன். வெயில் காலம்னால் இதெல்லாம் டக்குன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மழை காலத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இது வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த கொத்தமல்லி விதை நாங்கள் நல்லா கழுவணும். கழுவி நல்லா தண்ணி வடிய வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். வெயில் எடுத்து சீரகம், சோம்பு, இதோட கொஞ்சம் தானியங்கள் இதெல்லாம் சேர்த்து இந்த மல்லித்தூளை நீங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதோட வந்து நீங்கள் இதெல்லாம் சேர்த்து இந்த பவுடரை பண்ணி எடுத்தால் உங்களுக்கு அந்த அளவெல்லாம் கூடுதலாக கிடைக்கும். இப்போ உள்ள கொத்தமல்லி விதையை விட இதெல்லாம் சேர்த்து செய்கிறதால உங்களுக்கு கொத்தமல்லி அதையும் விட கூடுதலான அளவு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து செஞ்சு ஒரு முறை சேர்த்து செஞ்சு உங்களோட வீட்டில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுக்கு எத்தனை மாதமானாலும் இது ஒன்றும் ஆகாது. ஏன்னா நாங்கள் இதை நல்லா கழுவி அடுத்து அந்த வறுக்குவோம். முதலாளி வறுத்து பவுட்ரு பண்ணதால் நான் வந்து இது மில்லுக்கு தான் கொடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துருந்தேன். இப்போ இதெல்லாம் நல்லா கழுவி காய வச்சு இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்தப்போ ஒரு ஆற வச்சு தான் ஒரு பேக்கில் போட்டுக்க போகிறேன். இப்போ இது வந்து மில்லுக்கு கொடுத்து நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கூடுதல் அளவும் இது செய்கிறதால இப்போ இது வந்து எனக்கு ஒரு 6-7 மாதத்துக்கும் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கறிக்கும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து கொத்தமல்லி விதை வேறையாகவும் மிளகாயையும் வந்து நல்லா கழுவி அதையும் வேறையாகவும் கொடுத்து தான் நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். இப்போ இதை வந்து நல்லா ஆற விடணும் கொண்டு வந்த பிறகு. ஏன்னா நாங்கள் மில்லுலேயே மறைக்கிற டைமுக்கு அங்கேயும் சூடாக இருக்கும். ஆறின பிறகு நாங்கள் பெரிய பாஸ்கெட் ஒன்று எடுத்துக்கணும். பெரிய பாஸ்கெட்டில் நான் வந்து நேரத்தில் போட்டதும் இருந்துச்சு. இப்போ அதில் இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் வேறு வேறையாக இருந்துச்சு. அப்போ அதையும் நான் வந்து வெளியில் எடுத்துட்டு தான் புதியத்தை நான் இதில் போட்டிருந்தேன். 1 கிலோ மிளகாய் நீங்கள் கடையில் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வாங்குறத நீங்கள் வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். கடையில் வாங்குறது உண்மையிலே அதில் இது இருந்தாலும் கெமிக்கல்கள் கலக்காமல் இல்லை. இது சரி கொஞ்சம் கலந்து இருக்கும். ஆனால் நாங்கள் வீட்டில் செஞ்சவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லதாக இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி பாஸ்கெட் ஒன்று போட்டு அப்படியே வச்சுட்டேன். இது வந்து ஒன்று அதுங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சம் அதிலிருந்து எடுத்து வைக்கணும். இப்போ நாங்கள் முக்கியமாக வந்து இதில் வந்து ஈரக்கரண்டிகள் எதுவும் போடப்படாது. அப்படி போட்டால் அந்த மசாலாவெல்லாம் பழுதடைஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு மல்லித்தூளை போடுற டைம் காட்டினேன் அப்படின்ட்டு பாஸ்கெட்டில். அதுவும் நல்ல கலராகவும் நல்ல மணமாக இருந்துச்சு. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்போ நீங்களும் திரும்ப திரும்ப வீட்டிலேயே இந்த மளிகை சாமான் எல்லாம் சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்குவீங்க மில்லுக்கு கொடுத்து. இந்த மிளகாய் மல்லித்தூள் தான் கூடுதல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த சீரகம், சோம்பு, மிளகு, கட்டர்த்தூள் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவைப்படுது. அப்போ நாங்கள் அதை வந்து வீட்டிலேயே நாங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸியிலே. இப்போ இது வந்து நான் சீரகம், சோம்புலாம் நல்லா கழுவி காய வச்சு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். இது பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறதால கொஞ்சமாகவே செஞ்சு எங்களுக்கு புக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி எங்களுக்கு தேவைக்கேற்ப வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கடையில் வாங்குறதையும் விட வீட்டில் எடுத்து நல்லா கழுவி காய வச்சு செய்கிறதால எங்களுக்கு அது உண்மையில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா மனசுக்கு அந்த துப்புரவு சுத்தமாகவும் இருக்கும் எல்லாத்தையும் விட. இது வந்து நான் இந்த கூடுதலாக வேலை குறைவாக தான் செஞ்சு எடுத்தேன். இது போதும். இது ஒரு 2 கிழமைக்கு பிறகு நான் திரும்பி இதை செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ அடுத்து வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள் அதையும் முடிஞ்சிச்சு. அதையும் நான் இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான வேலை நான் ஸ்க்ரீனில் தாரேன். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். பார்த்து அது போல் செஞ்சு நீங்களும் உங்களோட வீட்டுகளில் செஞ்சு வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். கூடுதலான அளவு உங்களுக்கு கிடைக்கும். குறைஞ்ச அளவு நீங்கள் வாங்கினா உங்களுக்கு கூடுதலான அளவு இதில் கிடைக்கும். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு வேண்டிய குழம்பு ஆனக்கறி எதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உண்மை நல்ல டேஸ்ட் மணமாகவும் இருக்கும். இதுவும் இதுகளுக்கு தான் உங்களுக்கு மில்லுகளை கொடுத்து அரைக்கிற மொழியாக உங்களுக்கு சீரகம், சோம்பு இதெல்லாம் உங்களுக்கு வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்துக்கங்க. இதெல்லாம் நீங்கள் கழுவி காய வச்சு அதை வறுக்கிறது தான் கொஞ்சம் வேலை அதிகம் வந்து சொல்லலாம். மற்றபடிக்கு வேறு இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை. உங்களுக்கு பவுட்ரு பண்ணதெல்லாம் மிஷினில் கொடுத்தா டக்குன்னு அவங்க பவுட்ரு பண்ணி தந்துடுவாங்க.
இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் அதையும் பவுடர் பண்ணி மில்லுக்கு குடுத்தான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு அதையும் நான் வந்து பொட்டலுக்கு சேர்த்துக்க போறேன். நான் இது வந்து பெரிய பாஸ்கெட் அளவு செய்யல. கூடுதலான அளவு குறைஞ்ச அளவு தான் செஞ்சிருந்தேன். ஒரு 500 கிராம் 1/2 கிலோ போல தான். ஏன்னா நான் வந்து மல்லித்தூள் எல்லா மசாலாவும் சேர்த்து பவுடர் பண்ணதால, அப்ப எனக்கு இது கொஞ்சம் இருந்தால் இதே போதும். இதுவும் ஒரு 3, 4 மாதம் ஆனாலும் பழுதாகாது. அப்படியே உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலும். இதையும் நாங்க எல்லாம் வறுத்தெடுத்ததால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து வீடியோ முடியப்போகுது. முடியறதுக்குள்ள ஒரு சுக்கு காஃபிய குடிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த சுக்கு காப்பி தூள் கொஞ்சம் போட்டாலும் போதும். 1 டீஸ்பூன் போட்டால் போதும். 1 போட்டாலே ஒரு 2 பேருக்கு மாரி குடிக்கணும். அதோட கொஞ்சம் சீனி சேர்த்து நல்லா தண்ணிய நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு தான் நான் ஊத்தணும். நல்லா பொங்கி கொதிச்சு வரணும் தண்ணி. அப்போதான் வந்து இந்த காஃபி நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். நல்லா சூடாவும் இருக்கும். ஒரு நல்லா மழை பெய்த டைம்ல இந்த காஃபி ஒண்ண குடிச்சு பாருங்க. இப்போ வீடியோ இதோட முடிய போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.